ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். நாம் நினைத்ததை விட நம்முடைய வாழ்க்கையில அவர் நன்மைகளை செய்ய வல்லவராய் இருக்கிறார். சில நேரத்துல நம்ம ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு வருவோம். எதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமோ அதெல்லாம் நடக்க வைக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அதனால ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே இதெல்லாம் உங்களால முடியுமா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர் அல்ல, கல்லறையை திறந்து வெளியில வந்தவர், உயிரோட வந்தவர். அதனால நம்ம ஏதோ வல்லமை இல்லாத ஒரு கடவுளை நம்ம ஆராதிக்கிறோம் அப்படிங்கிற மனநிலைகள் நமக்குள்ள வரவே கூடாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். மனுஷனுக்குள்ள மண்ணுக்குள்ள ஜீவ சுவாசத்தை கொடுத்தவர். வெறும் மண்ணு, அந்த மண்ணுக்குள்ள சுவாசத்தை கொடுத்து நடமாட வைக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆகையினால இங்க நீங்க அமர்ந்திருக்கிற நீங்க என்ன எண்ணத்தோடு வந்தாலும் சரி, திரும்பி போகும் பொழுது நன்மையானதை தேவன் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. திடமனதாயிருங்கள், திடமனதாயிருங்கள். ஆமென். யோசுவா பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு உதவி செய்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களை நான் கைவிட்டுற மாட்டேன்னு அர்த்தம். உங்களை நான் கைவிட்டுற மாட்டேன், நான் உனக்கு உதவி செய்வேன். சில நேரத்துல எல்லா வழிகளும் எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டது போல நமக்கு தோணும். அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாம் அடைஞ்சு கிடக்குது. ஆண்டவர் சொல்றாரு, வானம் திறந்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிற வழிகள் தான் அடைக்கப்பட்டிருக்குது. உங்களுக்காக எனக்காக ஒருத்தர் கதவை திறந்து வச்சுட்டு காத்துக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் வெட்கம் அடைந்து போக மாட்டீங்க. எல்லாத்தையும் தேவன் ஒரு நன்மைக்காகத்தான் என்ன பண்றாரு, செய்யறாரு. அல்லேலூயா. நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க வெட்கத்தை பார்த்தீங்களோ அங்கெல்லாம் உங்களை தேவன் புகழ்ச்சியாக வைப்பார், உங்களை புகழ்ச்சியாய் மாற்றுவார். அல்லேலூயா. சில நேரத்துல தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றதுக்கு மிகப்பெரிய தடைகள் என்ன அப்படின்னா, நம்ம செய்கிற தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் தான் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் என்ன பண்ணுது, தடுக்குது. அதுதான் உண்மை. ஆண்டவர் ஒரு நாளும் அவர் சொல்றாரு, நான் உன்னை மீட்டெடுக்க முடியாதபடிக்கு என்னுடைய கை என்ன பண்ணல, குறுகி போகல. உன் சத்தத்தை கேட்க முடியாத அளவுக்கு என் காது ஒன்றும் மந்தம் கிடையாது, எனக்கு காது செவிடு கிடையாது அப்படிங்கிறார். அப்ப ஏன் ஆண்டவரே அப்படின்னா, உங்கள் பாவங்களும் உங்கள் அக்கிரமங்களும் உங்களுக்கும் எனக்கும் நடுவாக உங்கள் சத்தத்தை கேட்க முடியாதபடி, உங்களை ஆசீர்வதிக்க முடியாதபடி ஒரு பெரிய பிளவை என்ன பண்ணுது, ஏற்படுத்துகிறது. ஏன் ஆண்டவரே அப்படின்னு கேட்ட அவர் சொல்லுவாரு, ஏன் நீ கேட்கிற கேள்வியெல்லாம் எனக்கு காதுல நல்லா தான் உழுது, நீ பேசுற சத்தம் எல்லாம் எனக்கு ஒண்ணு கேட்காமலாம் இல்ல. என் கையை உன்கிட்ட நீட்டுற அளவுக்கு என் கை ஒண்ணு சின்ன கை கிடையாது, குறுகி போன கை கிடையாது, சூம்பி போன கை கிடையாது. என் கை நல்ல கை. அல்லேலூயா. என் கையை நீட்டுறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னை கவனிக்கிறவன் தான் ஆள் இல்ல. என் கையை நீட்டுறேன், என்னை கவனிக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஆட்கள் இல்லை. யாரெல்லாம் இன்னைக்கு அவர் கையை கவனிக்க போறீங்க? அல்லேலூயா. அவர் கையை கவனிச்சுட்டா போதும். என் கையை நீட்டிக்கிட்டு இருக்கிறேன்ப்பா அப்படிங்கிற, என் கையை நீட்டிக்கிட்டு இருக்கிறேன். பேதுரு கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கடல் மேல நடந்து போய் தண்ணிக்குள்ள முழுகிற நேரத்துல ஆண்டவரே என்னை காப்பாற்றும்னு கத்துறாரு. கத்தும் போது ஒரு கை என்ன பண்ணுச்சங்க, நீட்டுனுச்சு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப நீட்டும் போது அந்த பேதுரு என்ன பண்ணிருந்துக்கணும், கையை மேல நீட்டின உடனே கையை பிடிச்சிட்டாருன்னா பிரச்சனை இல்லை, கையை பிடிக்கலன்னா தான் பிரச்சனை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவருடைய கை இன்னமும் நீட்டிக்கிட்டே இருக்குது. நம்ம வீட்டுக்கு நேரம் அவர் கை நீட்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. யாரெல்லாம் தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி அவர் கையை பிடிக்கிறாங்களோ அவங்க பொழைச்சுக்குவாங்க. அல்லேலூயா.
அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்க குடும்பம் நல்லா இருக்கும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கும். ஆமா, சில நேரத்துல நம்முடைய பாவங்கள் ஆண்டவர் பக்கம் போக முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அப்படி பிடிச்சு வச்சிருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் உன்னை மீட்டெடுப்பதற்கு நான் வல்லமையுள்ள தேவனாகவே இருக்கிறேன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும். சவுல் ஆண்டவர் தூக்கி எடுத்தாரு. சவுல் சொல்றாரு, ஆண்டவரே இந்த பாவிகளில் பிரதான பாவி நான் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரதானம் அப்படின்னா இந்த பாவி, இந்த உலகத்துல பாவிக்கெல்லாம் நான் தான் தலைவன் அப்படிங்கிறான். பிரதானமானவன் நான் தான். என்னை என் மேல உங்க கிருபையை வச்சிங்களே அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையுள்ள சிந்தை நமக்குள்ள இருக்கும் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை உலகம் பார்க்கும்படி கர்த்தர் நம்மை மாற்றி விடுவார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த நாளில் நம்ம பேச போகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா பாவம். பாவத்தை குறித்து நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். பாவம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடை செய்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா பாவம். இந்த பாவம் என்ன பண்ணும் தெரியுங்களா? தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்மை பிரித்து விடும். இந்த பாவம் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாதபடி காதை அடைச்சிரும். நம்ம போற வழி என்ன? அவர் கூப்பிடுவாரு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. நான் போறது, நான் செய்யறது தப்பு தான், பாவம் தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருந்து கூட அவர் சொல்ற சத்தத்தை காதுல என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. காதை அடைச்சிரும். நமக்கு எல்லாமே சரியா தெரியும், ஆனா தேவனுடைய பார்வைக்கு தான் நான் செய்யறது தப்பா சரியானு தெரியும். என்னைக்குமே நாம் செய்கிற செயலை நம்மிடத்திலிருந்து தேவன்கிட்ட கொண்டு போக கூடாது, தேவனிடத்திலிருந்து நம்மள்ட்ட கொண்டு வரணும். இது தேவனுக்கு சரியானது தானா, அப்படி கொண்டு வந்தோம்னா நான் செய்யறது சரியா தவறானு புரியும். இந்த பாவம் தேவ திட்டத்துக்கு எதிரா நடக்க வைக்கும். ஒன்னு சொன்ன, பாவம் தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து நம்மளை நீக்கிறோம். ஆதாமு ஏவாளு என்ன பண்ணுச்சு? நீக்கிருச்சு. இந்த பாவம் தேவன் பேசுகிற சத்தத்தை கேட்க முடியாதபடி காதை அடைச்சிரும். சில நேரத்துல ஒரு மாதிரி தூக்கம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படி எந்திரிச்சு நின்னுக்கோங்க, நடந்துக்கோங்க. ஏன்னா இது தேவனுடைய சத்தத்தை கேட்க விடாதபடி உங்க காதை அடைக்குது அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். அல்லேலூயா. பாவம் தேவனுடைய திட்டத்துக்கு எதிரா நடக்க வைக்கும். தேவனுடைய திட்டத்துக்கு எதிரா நடக்க வைக்கும். பாவம் மற்ற காரியத்தை யோசிக்கவே விடாது. எந்த நேரம் பார்த்தாலும் சில ஆடு பாத்தீங்கன்னா அப்படியே தலைய ஆடு மாதிரி கீழே தொங்க போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கும், வேற எதையும் சிந்திக்காது. மேல அண்ணாந்து பார்க்க விடாது. இந்த பன்னி கூட்டம் என்ன பண்ணீங்கன்னா கீழேயே அதை பார்த்துக்கிட்டு இருக்கும். ஒரு நாள் அதை என்ன பண்ணாது, அண்ணாந்து பார்க்காது. எங்கடா அசிங்கம் இருக்கும், அது வேலையே என்னன்னா வேற எதையும் யோசிக்காது. இந்த பாவமும் அப்படிதான், எப்ப பார்த்தாலும் கீழேயே தான் பார்த்துக்கிட்டு இருக்கும், மேல பார்க்க விடாது. அசிங்கத்தை தான் நோக்கி பார்க்க வைக்கும், வேற எதையும் பார்க்க விடாது, வேற எதையும் சிந்திக்க விடாது. கொஞ்சம் பரிசுத்தமான காரியம் உள்ள வந்தா கூட அதை விட இந்த பாவம் வேகமா மேற்கொண்டு நம்ம வாழ்க்கையை மொத்தமா நாசமாக்கிடும். பாவம் நம்மை அடிமையாகவே நடத்தும். ஒரு நாளும் நம்மளை சுயமா சிந்திக்க வைக்காது. ஒரு மனுஷன் பாவத்துக்கு அடிமை ஆயிட்டான்னா அந்த பாவம் செய்ய ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா அந்த பாவம் என்ன சொல்லுதோ அதை தான் கேட்டுக்கிட்டு இருப்பான். அதே தான் எண்ணமா இருக்கும், அதே தான் யோசனையா இருக்கும். பாவம் நிதானத்தை இழக்க வச்சிரும். நிதானமா ஓட விடாது, நிதானமே இருக்காது. எப்ப என்ன அந்த பாவம் என்ன பண்ணுறீங்களா? தாய் தகப்பனை எதிர்த்து பேச வைக்கும், குடும்பத்தை எதிர்த்து பேச வைக்கும், கணவன் மனைவிக்குள்ள சண்டையை தாராளமா பேச வைக்கும். நிதானம் இருக்காது. நான் பேசுறது சரியா, நான் சொல்றது சரியா, நான் பாக்குறது சரியா, நான் சரியானதுதான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா, சரியான நபரோட இருக்கிறேன்னா, நிதானமே இருக்காது. அதுதான் பாவத்தினுடைய மிகப்பெரிய கொடுமை. பாவம் ஆலோசனை கொடுப்பவர்களையே பகைக்கும். நீ செய்யறது தப்புன்னு சொன்னா அது ஆப்போசிட்டா பேசும். இவர் எப்படி நம்மளை பார்த்து தப்புன்னு சொல்ல முடியும்? எனக்கு தெரியாதா என் பிரச்சனையை பத்தி? பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா ஆலோசனை கொடுக்கிறவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்கள விட்டு விலக்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. பாவம் நல்ல ஆலோசனை வழங்குகிறவர்களை பகையாளியாய் மாற்றிவிடும். வேண்டாம்பா, இது உன் வாழ்க்கைக்கு நல்லா இருக்காது, உன் குடும்பத்துக்கு நல்லா இருக்காது, உன் எதிர்காலத்துக்கு நல்லா இருக்காதுன்னு சொன்ன ஆளை விட்டு பாவம் பிரிச்சிடும். இனிமே அவர் கூட என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாதுங்கிற சிந்தனையை உண்டாக்கிறோம். அதுதான் பாவம். பாவம் இருதயத்தை கடினமாக்கும், கொஞ்சம் கூட மனம் திரும்ப விடவே விடாது. பாவம் மனசை என்ன பண்ண, கல்லு போல் ஆக்கிரும். எவ்வளவு வசனம் பேசினாலும் உள்ள போகவே போகாது.
எவ்வளவு வார்த்தைகளை பேசி அபிஷேகத்துல நிறையறவங்களா இருந்தாலும் சரி, பாவம் உள்ளத்தை கடினமாக்கி விடும், மனசை கடினமாக்கிரும். பாவம் வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாய்ப்பு எப்படா வாய்ப்பு கிடைக்கும் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது வரைக்கும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். வாய்ப்பு கிடைச்ச உடனே டக்குன்னு அது தன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். அதுதான் பாவத்தினுடைய மிகப்பெரிய தன்மை. பாவம் சமாதானத்தை கெடுத்துரும். பாவம் சமாதானத்தை கெடுத்துரும். நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு ஏதோ ஒரு சின்னதா பாம்பு இந்த பாவத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது பாம்பு. அது திடீர்னு படம் எடுக்குமா? அது மெதுவா உள்ள இன்ஜெக்ஷன் உள்ள மெதுவா செலுத்தும். அது இங்க செலுத்துற அந்த பாம்புடைய விஷம் பாவம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தலையில இந்த கால் வரைக்கும் ஏறி மரணத்துக்கு நேரா கொண்டு போயிடும். அதுதான் பாவம். பாவம் ஜெப வாழ்க்கையை பாதிச்சிடும். பாவத்தோட இருக்கிற ஒரு ஆளு மன சமாதானத்தோட ஜெபிக்க முடியாது. போய் ஆண்டவர்ட்ட ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. சிந்தனை மாறிக்கிட்டே இருக்கும். பாவம் தேவனுடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணும். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க இந்த சத்தத்தை நீங்க அலட்சியத்தோடு கேட்பீர்களானால் பிசாசானவன் உங்களுக்கு முன்பாக தலை தூக்கி நின்று கொண்டிருக்கிறான். கவனமா இருங்க. ஏனென்றால் கர்த்தர் நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பாவம் தேவனுடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணுகிறது. பாவம் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை நாசமாக்குகிறது. பாவம் நம்முடைய எதிர்காலத்தை அலட்சியம் பண்ணுகிறது. பாவம் நம்முடைய பிள்ளைகளை நம்மை விட்டு பிரிக்கிறது. பாவம் கணவன் மனைவிக்குள்ள சண்டைகளை ஏற்படுத்த வச்சு ஒரு மனுஷன் பரிசுத்தமா இருப்பான் அப்படின்னா சண்டை வந்த உடனே சமாதானத்தை தேடுவான். ஆமென், அல்லேலூயா. அதுதான் ஒரு சின்னதா நம்ம பெர்க்மன்ஸ் ஐயா சொன்னார், ஒரு சாட்சி சொன்னார். என்னன்னா, ஜூடா அவர் மேல கொஞ்சம் ஒரு பணம் இருந்திருக்குது. அந்த பணத்தை போய் நான் எடுத்துட்டு வரவா அப்படின்னு கேட்டதுக்கு இவர் உடனே போய் எடுத்துட்டு வாடா அப்படின்ட்டாராம். ஒரு 1,00,000 ரூபாய் பணம் உள்ள இருந்திருக்குது. எடுத்துட்டு வாடா அப்படின்ட்டாராம். எடுத்துட்டு வாடான்னு சொன்ன உடனே உள்ள மனசு என்ன பண்ணுதான், குத்துதான். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லாம் அசால்ட்டா என்ன வேணாலும் செஞ்சுட்டு அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார்னு விடுறோம்ல. தேவ ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா எப்படி வேலை செய்யும் பாருங்க. எப்படி வேலை செய்து பாருங்க. அவர் சொல்றாரு, இப்ப உள்ள ஆண்டவர் பேசுறாரா, ஏண்டா உனக்கு மனுஷனை விட பணம் முக்கியமா போயிடுச்சா? ஆக்சுவலா இந்த பணம் அவருடைய பணம் தான், எடுத்துருவான்னு சொன்னா அவர் ஒண்ணும் எடுத்துட்டு வராம இருக்க போறது கிடையாது. ஆனா அவருக்குள்ள மனசு சொல்லுதான், இந்த பணத்தை விட அந்த மனுஷன் ரொம்ப கேவலமா போயிட்டானா, நீ இவனை 2 மாடி ஏறி இறங்கி அந்த பணத்தை எடுத்துட்டு வர சொல்றியா அப்படின்னு ஆண்டவர் பேசிட்டாராம். அவர் சொல்றாரு, அவர் கையை புடிச்சுக்கிட்டு சாரி கேட்டாராம். பெர்க்மன்ஸ் ஐயா தன்னுடைய கீழே இருக்கிற ஊழியக்காரன்ட்ட சாரி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா உள்ள சொல்றாரு, உள்ள ஆவியானவர் என்கிட்ட குத்துறாருடா, எனக்கு கஷ்டமா இருக்குடா, உன்னை நான் மதிக்காம போயிட்டேன்னு ஆண்டவர் பேசுறாரா அப்படிங்கிறாரு. கையை பிடிச்சிட்டு அழுவுறாராம். சாரிப்பா சொன்ன உடனே அவரு ஜூடா அழ ஆரம்பிச்சிட்டாரு. எப்பா என்னப்பா நீங்க இப்படி என்னை போய் கேட்கறீங்கன்னு அவரு அழுவுறாராம். சொல்றாரு, இல்லடா இந்த பணத்தை நீயே வச்சுக்கடா அப்படின்ட்டாராம். இல்லையா சொல்லுங்க பாக்கலாம். யோசிச்சு பாருங்களேன். இதுதான் பரிசுத்தவான்களுடைய வேலை. நம்ம அசால்ட்டா ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு சாதாரணமா தட்டி விட்டு போயிடும். அதெல்லாம் கர்த்தர் பாத்துக்குவாரு, அதெல்லாம் நாளைக்கு சரியாயிரும், அதெல்லாம் இன்னைக்கு சரியாயிரும், தெரியாம பேசிட்டேன், இது என்ன இதுதானே, இவ்வளவுதானே இந்த பிரச்சனை. ஆனா ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா கர்த்தரை ஒரு நாளும் அலட்சியம் பண்ணவே மாட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட கூட பேசி கொண்டிருக்கிறார். பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானால் அது தேவனை அலட்சியம் பண்ணுகிறது. இன்னைக்கு ஒருவேளை சின்ன பாவம் தானே யாராவது நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, சின்ன பாவம் பெரிய பாவம் இல்லை, பாவம் பாவம் தான். அதுல என்ன சின்ன பாவம் பெரிய பாவம்? ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு நம்ம மன்னிப்பு கேட்டு மனம் திரும்ப போறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையிலிருந்து என்னை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. ஒருவேளை தெரிஞ்சு செஞ்சிருக்கலாம், தெரியாம செஞ்சிருக்கலாம். எனிஒன், நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னைக்கு நம்ம அறிஞ்சு கூட சில விஷயத்தை செஞ்சிருக்கலாம். ஏசப்பாட்ட ஒரே ஒரு விஷயம் தான், எஸ் ஆண்டவரே, இனி நான் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். எனக்குள்ள அசுத்தம் என்னிடத்துல எவ்வளவேனும் இருக்கக்கூடாது. நமக்குள்ள ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் இருக்கணும். நீங்க பாருங்களேன், ஒரு சின்னதா ஒரு ஊக்கெடுத்து குத்துனா உங்களுக்கு வலிக்குதா? எத்தனை பேருக்கு வலிக்குது? யாருக்கெல்லாம் வலிக்கலன்னு சொல்றீங்க? இல்லங்க, ஊக்கெடுத்து கடப்பாறையில அடிச்சாலும் கூட வலிக்க மாட்டேங்குறீங்களா?
ஊக்கெடுத்து குத்தனா கூட வலிக்குது, சின்னதா தீ சுட்டா வலிக்குது இல்ல. இந்த இந்த உணர்வு தான் நம்முடைய பரிசுத்த மனசுல இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த மனசுல ஒரு சின்ன கலங்கம் கூட வந்துடக்கூடாது ஆண்டவரே. எந்த விதத்திலையும் இந்த மனசுக்குள்ள, என் சிந்தனைக்குள்ள ஒரு சின்னதா கூட பாவம் அனுமதிக்க நான் விட மாட்டேன் அப்படிங்கிறதுல நீங்களும் நானும் உறுதியா இருந்தோம்னா, ஆவியானவர் உங்க வீட்டுல வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. உங்க குடும்பத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அவர் கைகள் குறுகி போகல, அவர் செவிகள் மந்தமடையல. அவர் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியாதபடி உங்களுக்கும் எனக்கும் அவருக்கும் நடுவாக பிரிவினையாக பாவம் வேலை செய்கிறது. ஏன் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க மாட்டேங்குது? ஆண்டவரே, என்னை விட்டு இந்த பாவம் நீங்கி போகட்டும். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே இந்த பாவ வாழ்க்கை என்னை விட்டு நீங்கி போகட்டும், இந்த அசுத்த எண்ணங்கள் என்னை விட்டு நீங்கி போகட்டும், அசுத்தமான சிந்தைகள் என்னை விட்டு நீங்கி போகட்டும், அசுத்தமான வார்த்தைகள் என்னை விட்டு நீங்கி போகட்டும். கையை உயர்த்தி அப்படியே ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லுவீங்களா? ஒரு 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 உண்மையுள்ள இருதயத்தோட, என் பாவத்தை எனக்கு மன்னியும் ஆண்டவர். எந்த காரியமா இருந்தாலும் சரி. ஒருவேளை நேற்றைக்கு இரவு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்சிருக்கலாம். இன்னைக்கு காலையில் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்திருக்கலாம். கர்த்தர் நம்மளோட கூட பேசுகிறார். ஒரு சென்சிட்டிவான தேவ ஆவியானவர் உங்க மேல வர விரும்புகிறார். நான் சொல்றேன், ஒரு ஊக்க வச்சு குத்துனா உங்களுக்கு எப்படி வலி இருக்குதோ, ஒரு உணர்வு இருக்குதோ, அது போல ஆண்டவரே என் இருதயத்துக்குள்ள சின்னதா ஒரு கலங்க, ஒரு டாட் வந்தா கூட என் உள்ளம் சொல்லணும், நீ ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறடா, நீ ஏதோ கர்த்தருக்கு விரோதமா செஞ்சுக்கிட்டு இருக்கிற, நீ இதுல இருந்து வெளியில வரணும், இது உனக்கு வேண்டாம், இது உன் வாழ்க்கையை கெடுத்துரும், இது உன் குடும்பத்தை கெடுத்துரும், இது உன் எதிர்காலத்தை கெடுத்துரும். ஆண்டவர் சொல்றாரு, சின்னதா கூட அனுமதிக்க கூடாது நீ சொல்ற, ஆனா பெருசா ஏதோ ஒண்ணு உள்ள கிடக்குது, பெருசா ஏதோ ஒண்ணு உள்ள கிடக்குது, அத வெளியில தூக்கி எறி. ஓ ஷபா ரக துல மக்கரதனா. கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நேரலையின் மூலமாக இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் சொல்லுகிறார், ஏதோ ஒண்ணு பெருசா உள்ள கிடக்குது, அதை தூக்கி வெளியில போடு. அந்த பாவ காரியங்கள் வெளியில போடு. உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வர விரும்புகிறார். உனக்குள்ள பரிசுத்த தேவன் வர விரும்புகிறார். உன் சிந்தையில தேவன் வர விரும்புகிறார். உனக்குள்ள இருந்த தேவன் ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார். ஆண்டவரே, அந்த சென்சிட்டிவான அந்த மனசை எனக்கு கொடுங்கன்னு எத்தனை பேர் கேட்கறீங்க? அந்த மிருதுவான ஒரு உள்ளத்தை எனக்கு கொடுங்க. அந்த மிருதுவான ஒரு உள்ளத்தை எனக்கு கொடுங்க. பிள்ளைகளை திட்டுனா கூட என் மனசு சொல்லணும், ஐயோ ஆண்டவர் கோச்சுக்குவாரோ, பரிசுத்த ஆவியானவர் கோச்சுக்குவாரோ, என்னை விட்டு ஆண்டவர் வெளியில போயிருவாரோ, அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி அப்படி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரு 2 நிமிஷம் வாய்களை திறக்கணும். 2 நிமிஷமா, 2 நிமிஷம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு மனசை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை திட்டினா கூட எனக்குள்ள ஒருவேளை இது நிமித்த ஆண்டவர் கோபப்படுவாரோ, இது நிமித்த கர்த்தர் ஒருவேளை கஷ்டப்படுவாரோ, ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எனக்கு தாரும், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு மனதை எனக்கு தாரும், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தை எனக்கு தாரும். நான் ஒரு எல்ல அளவு கூட நான் உமக்கு பாவம் செய்யக்கூடாது ஆண்டவரே. ஒரு சின்ன அளவு கூட உம்மை விட்டு நான் தூரம் போயிடக்கூடாது ஆண்டவரே. ஒரு சின்ன விஷயத்துல கூட உமக்கு விரோதமா நான் எதையும் சிந்திச்சிடக்கூடாது, நான் எதையும் பார்த்துடக்கூடாது, நான் எதையும் யோசிச்சிடக்கூடாது. என்னை தயவாய் மன்னியும். என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க, என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க, சரண்டர், நான் என்ன சரண்டர் பண்றேன்னு சொல்றவங்க கையை மேல உயர்த்தி, ஆண்டவரே நான் என்ன சரண்டர் பண்றேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள முழுசா வாங்க சொல்லுங்க, முழுசா முழுசா. எஸ் ஹalleluya. எனக்குள்ள என்ன சரண்டர் பண்றேன், என்ன முழுசா சரண்டர் பண்றேன். கடந்த கால பாவங்கள் என்னை விட்டு நீங்கி போகட்டும். ஒருவேளை தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாம, சொந்த பந்தங்களுடைய வார்த்தைகளை கேட்காம, எடுத்தறிஞ்சு எதையாவது ஒண்ணு பேசி இருப்பானா, என்னை தயவாய் மன்னிச்சு என்னை பரிசுத்தப்படுத்தும். என் உச்சம் தலை தொடங்கி உள்ளம் கால் வரைக்கும் உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே, என்னை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே, என்னை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. என் பிள்ளைங்க உங்க சமூகத்துல என்ன முழுசா ஒப்பு கொடுத்திருக்கிறாங்கப்பா. அவங்க கையை பிடிச்சுக்கோங்க, அவங்க கையை பிடிச்சுக்கோங்க. இனி நீங்க நடத்துங்கப்பா, இனி நீங்க நடத்துங்கப்பா, இனி நீங்க நடத்துங்கப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென், 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 ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்துல இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு இருந்துச்சுன்னா உங்களை எந்த பொல்லாதாவையும் கை வைக்க முடியாது.
உங்க குடும்பத்துல எந்த பொல்லாதாவையும் கை வைக்க முடியாது. இப்ப சொல்லணும், இது பிள்ளைய தெரியாம திட்டனோ, அம்மாவை தெரியாம எதிர்த்து பேசிட்டனோ, இப்ப இதெல்லாம் உள்ள வந்துரும், உள்ள வந்துரும். உள்ள வந்துருச்சுனாலே நீங்க எங்கேயோ சரியான பாதையில போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சரியான பாதையில போயிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. பாவம் ஒரு மனுஷனை கடவுளை விட்டு என்ன பண்ணுது? பிரிக்கிறது, பிரிக்கிறது. 4 விஷயங்களை ஒரு 20 நிமிஷத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க போறேன். ஒன்று, இந்த பாவம் எப்படி நமக்குள் வருகிறது? தலைப்புகளை எழுதுறவங்க எழுதிக்கோங்க. பாவம் ஒரு நபருக்குள் எப்படி வருகிறது? இரண்டாவது, பாவத்தில் விழுந்த தேவ மனிதர்களுடைய நிலை எப்படி இருந்தது? பாவத்துல விழுந்த தேவ மனிதர்களுடைய நிலை எப்படி இருந்தது? மூன்றாவது, பாவத்தினுடைய சம்பளம் அல்லது முடிவு என்ன? பாவத்தினுடைய முடிவு என்ன? நாலாவது, இந்த பாவத்திலிருந்து நான் எப்படி மீண்டு வருவது? நாலாவது, பாவத்திலிருந்து நான் எப்படி மீண்டு வருவது? ஒன்னு என்ன சொன்னேன்? பாவம் ஒரு நபருக்குள் எப்படி வருகிறது? எல்லாரும் சொல்லுங்க, பாவம் ஒரு நபருக்குள் எப்படி வருகிறது? இரண்டாவது, பாவம், இந்த பாவத்துல விழுந்த தேவ மனிதர்களுடைய நிலை. தேவ மனிதர்கள் பாவத்துல விழுந்தாங்கல்ல, அவங்களுடைய வாழ்க்கை என்னவானுச்சு? அவங்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு? மூன்றாவது, இந்த பாவத்தினுடைய முடிவு என்ன? இந்த பாவத்தினால் வந்த முடிவு. நாலாவது, இந்த பாவத்திலிருந்து எப்படி மீண்டு வருவது? இந்த பாவத்திலிருந்து எப்படி மீண்டு வருவது? பொதுவா எல்லாருமே சொல்லுவாங்க, ஆவியானவர் உள்ள வரும்போது தெரியும், வெளியில போகும்போது தெரியாது. பிசாசு உள்ள வர்றது தெரியாது, ஆனா வெளியில போறது அலக்கழிச்சு, வீடை ரெண்டாக்கி, குடும்பத்தை நாசமாக்கி, உடம்ப இளைக்க வச்சு, வியாதி வர வச்சுதான் பிசாசு என்ன பண்ணுவான்? வெளியில போவான். ஆவியானவர் வெளில போகும்போது சத்தமே இருக்காது. உள்ள பாவம் வந்த உடனே பாட்டுக்கு அமைதியா போயிடுவார். ஏன்னா யாரையும் அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார், தொந்தரவு பண்ணவே மாட்டார். அவர் பாட்டுக்கு, ஏன்னா ஆண்டவர் யாரையும் அடாவடித்தனமாய் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கிறது கிடையாது. ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. உங்களை ரொம்ப அடாவடித்தனமாலாம் உள்ள வந்து, ஏய் நீ அங்க போற, அதெல்லாம் உள்ள இருந்து பேசுவார். நீ பேசுறது, நீ செய்யறது தப்பு அப்படின்னு பேசுவாரு. பேசும்போதே அவர் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை தப்புச்சிருச்சு. பேசும்போது கேட்கல அப்படின்னா அவர் அமைதி ஆயிடுவாரு. அதனாலதான் பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, யுத்தம், எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருங்கள். நம்ம என்ன பண்றோம்? நீங்க சும்மா இருங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஆண்டவர் சொல்லி, கொஞ்சம் அமைதியாரு, சண்டையின் ஆரம்பம் மதக திறந்து வர்ற மாதிரியா இருக்கும், கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நம்ம அதெல்லாம் வெயிட் பண்ணுவோமா? என்னம்மா அப்படி வெயிட் பண்ணுவோமா? அட்டி தூள் கிளப்பிடுறது. நீங்க சும்மா இருங்க ஆண்டவரே, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க அமைதியா இருங்க, நான் பாத்துக்கிறேன், கொஞ்ச நேரம் இருங்க, நீங்க உட்காந்து வேலையை மட்டும் பாருங்க, வேடிக்கை பார்த்துட்டு நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, எல்லா விஷயத்தையும் தேவன்ட ஒப்பு கொடுத்துட்டா ஆண்டவருக்கு சரி பண்றது ரொம்ப ஈஸியான காரியம். நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் நம்ம முயற்சி எடுத்து எல்லாம் முடிவு பண்ணிட்டு பின்னாடி, ஆண்டவரே நீங்க என்ன பாக்குறீங்களா இல்லையா? ஆண்டவரே உங்களுக்கு கண்ணு இருக்குதா, காது இருக்குதா? இருக்கு, இவ்வளவு காலம் உங்களை நம்புனனே, இவ்வளவு காலம் அப்படின்ட்டு போயிடுறோம். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் எப்படி வருது அப்படின்னா, மத்தேயு 4வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தை வாசிங்க. கொஞ்சம் விழிப்பா இருந்து கேளுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். அதனால பிசாசு என்ன பண்ண மாட்டான்னா, கேட்க விடவே மாட்டான், எனக்கு நல்லாவே தெரியும். அதையெல்லாம் தாண்டி தான், போராடி தான் இந்த செய்தியை நான் கொடுக்கிறேன். வாசிங்க, மத்தேயு 4:2-3. இயேசு கிறிஸ்து இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்து அவருக்கு பசி உண்டாயிற்று. நல்லா கவனிங்க, அவ்வளவுதான் விஷயமே. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசானவன் எப்ப வேலை செய்யறான்?
ஒரு பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள எப்ப வருது அப்படின்னா, தேவையின் அடிப்படையில தான் உள்ள பாவம் வரும். இங்க பைபிள் சொல்லுகிறது, 40 நாள் அவர் உபவாசம் இருக்கும் போது பிசாசு வரவே இல்லை. ஏன்னா 40 நாள் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறார், ஆவியானவருடைய வல்லமைக்குள்ள இருக்கிறார். இப்ப 40 நாள் பாஸ்டிங்க முடிச்சிட்டு அடுத்தது போகணும்னு நினைக்கும் போது அவருக்குள்ள என்ன உண்டாயிடுச்சு? பசி. இப்போ அவருக்கு பசி உண்டாகும் பொழுது சோதனைக்காரன் வர்றான் அவர்கிட்ட. என்ன சொல்ல வர்றான்? உங்களுக்கு தான் நல்லா பசிக்குது இல்ல, அதனால இந்த கல்லுகள், இப்ப நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? என்னைக்குமே பிசாசு நம்ம கிட்ட வரும்போது நமக்கு எப்ப தேவை ஏற்படுகிறதோ அப்பதான் உள்ள வருவான். பைபிள் தெளிவா சொல்லுகிறது, ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு கொடுக்கிறத மாற்று வழியில் இல்ல, அவருடைய வழியில் தான் கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நமக்கு தேவன் எதை கொடுத்தாலும் அவருடைய பார்வையில நீதியின் வழியில தான் கொடுப்பாரு. அநியாயத்தின் வழியில தேவன் நமக்கு ஒன்றையும் பூர்த்தி செய்ய மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா பிசாசுடைய மிகப்பெரிய வேலை என்ன தெரியுமா? எப்படி இந்த பாவம் உள்ள வரும் தெரியுமா? நமக்கு ஒரு தேவை இருக்கும் பொழுது அந்த தேவையை வேறொரு வழியில பூர்த்தி செய்யறதுக்கு என்ன பண்ணுவான்? உள்ள வந்துருவான். இப்போ எனக்கு ஒரு பணம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், தேவன் எனக்கு பணத்தை கொடுக்கிறதுக்கு ஒரு நன்மையான ஒரு வழியை வச்சிருப்பாரு. ஆனா பிசாசு என்ன தெரியுமா சொல்லுவான்? நீ அவ்வளவு காலம் காத்து இருந்தீன்னா இந்த இந்த விஷயம் கையை விட்டு என்ன பண்ணிரும்? போயிரும். அதனால அது இன்னொரு வழி இருக்குல்ல, நீ அதை என்ன பண்ணலாம்? ஈஸியா வந்துரும், நீ கஷ்டப்பட வேண்டியது இல்ல. பிசாசு எப்பவுமே பாவத்தை எப்படி கொண்டு வருவான்னா, நமக்கு இருக்கிற வெற்றிடத்தை காமிச்சுதான் உள்ள கொண்டு வருவான். ஒரு எம்டி பிளேஸ் வழியா தான் உள்ள வருவான். இப்ப நான் சொல்லும் போதே எத்தனை பேருக்கு எஸ் இதெல்லாம் தேவையில்லாம உள்ள வந்துச்சுன்னு எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? மாற்று வழியில வந்தது, இது தேவையில்லாம உள்ள வந்துருச்சு. பிசாசனுடைய மிகப்பெரிய தந்திரம், ஒரு மனுஷனுக்குள்ள பாவத்தை கொண்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆசையை ஏற்படுத்துவான், ஒரு ஏக்கத்தை ஏற்படுத்துவான். இல்ல ஒரு முக்கியமான கடினமான ஒரு தேவை உங்களுக்குள்ள இருக்கும், அந்த தேவை வரும் பொழுது உடனே என்ன பண்ணுவான்? பாவத்தை உள்ள கொண்டு வந்துருவான். தாவீதோட வாழ்க்கையில அவன் பத்சேபாளோடு கூட பாவம் செய்யும் பொழுது அவன் போக வேண்டிய இடத்துக்கு போகாம அவன் என்ன பண்றான்? இங்க தங்கி இருக்கிறான். தங்கி இருக்கும் போது அவன் சிந்தனையில ஒரு தேவை ஏற்படும் பொழுது பாவம் உள்ள வந்துருச்சு. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இதை சொல்றேன். இது போல எந்தெந்த இடத்துல எல்லாம் பிசாசு உங்களுடைய தேவைகளை அதிகரிக்க வச்சு பாவத்தை உள்ள கொண்டு வந்தான்னு யோசிச்சு பாருங்க. பணம், உங்களுடைய பொருளாதார காரியம், உங்க குடும்ப காரியம், உங்களுடைய தனிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை, இது எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கென்று ஒரு ஆசை ஏற்படும் பொழுது பிசாசு என்னமா பண்ணுவா? இதை பூர்த்தி செய்யறதுக்கு இதை வச்சு என்ன பண்ணிடலாம்? பூர்த்தி செஞ்சிடலாம். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் எப்படி வருது? தேவையின் அடிப்படையில. நான் ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் அதை தேவன் நேர் வழியில் மட்டும்தான் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எந்த தவறான குறுக்கு வழியில் அவர் கொடுக்கவே மாட்டார். எப்பெல்லாம் ஒரு காரியத்தை பிசாசு குறுக்கு வழியில கொண்டு வர நினைக்கிறானோ ஸ்டாப் பண்ணிடணும், அதை நிறுத்து. இது உன்னுடைய இடம் அல்ல, நான் உன்னுடைய ஆள் கிடையாது, எனக்கு தேவன் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எனக்கு சரியான வழியில கொடுக்கிறார் அப்படிங்கறத நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இது தேவன் தான் கொடுக்கிறார் அப்படின்னு நமக்கு எப்படி புரியும்? ஒன்னே ஒண்ணுதான், அந்த காரியம் எனக்குள்ள வந்தா என்ன அது சிக்க வைக்காது, என்ன விடுதலையாய் வாழ வைக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் தான் எனக்கு இது கொடுக்கிறாரு, நான் எப்படி அறிஞ்சுக்கிறது? ஒருவேளை ஆண்டவர் ஜெபிச்ச உடனே கொடுத்துட்டாருன்னு கூட சொல்லலாம்ல, அப்படி கூட இருக்குல்ல. அப்போ அத கர்த்தர் தான் கொடுக்கிறார் அப்படின்னா அதனுடைய முடிவு என்னை எந்த இடத்துல சிக்க வைக்காது, ஏன்னா என்னைய ரொம்ப ஃப்ரீயா இருக்க வைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் ரொம்ப மன சந்தோஷமா
நான் நிம்மதியா வாழ வைக்கும். அதுதான் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது. நீங்க ஒரு காரியத்தை யோசிக்கணும். எஸ், இந்த விஷயத்த இன்னைக்கு எனக்கு அனுமதிச்சிருக்கிறார், இது எனக்கு சரிதானா, என் குடும்பத்துக்கு சரிதானா, இது என்ன சிக்க வைக்குமா, இதனால நான் கஷ்டப்படுவேனா, இதனால நான் வேதனைப்படுவேனா, இதுக்கு பிறகு நான் இதை செஞ்சதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போயிருமான்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துட்டீங்கன்னா இது சரியா தவறான உங்களுக்கு புரிஞ்சிடும். என்னைக்கும் உங்க பலத்துல முயற்சி எடுத்து எங்க என்ன பண்ணிடக்கூடாது, மாட்டிடக்கூடாது. அல்லேலூயா. அப்ப ஒன்று, பிசாசானவன் எதன் அடிப்படையில ஒரு மனுஷனுக்குள்ள வர்றான்? தேவை. சொல்லுங்க பார்க்கலாம், தேவை. இரண்டாவது, வரம்புக்கு மீறின ஆசை. சொல்லுங்க, வரம்புக்கு மீறின ஆசையின் வழியா உள்ள வருவான். யாக்கோபு 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்களேன். யாக்கோபு 1 எடுத்தவங்க வாசிங்க. எடுத்துட்டீங்களா? யாக்கோபு எங்கன்னு தேடிட்டு இருக்கிறீங்களா? 1:14. அவனவன், நல்ல கவனிங்க, தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது, யாரா சொல்ல முடியுமா? அவனவன் தன் தன் சுய ஆசையினால. தேவனுடைய திட்டம் இருக்குதான்லாம் அங்க பார்க்க முடியாது. பிசாசனுடைய தந்திரம். ஒரு பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி வருது தெரியுமா? தன்னுடைய ஆசையை நிறைவேற்றணும், தன்னுடைய விருப்பத்தை. ஆண்டவரே இது உமக்கு சித்தமானலாம் அவங்க கேட்கவே மாட்டாங்க. அந்த சொன்ன நிதானம் இருக்காது சொன்ன. பாவத்தோடு இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்காது? நிதானம் இருக்காது. இன்னைக்கு நிறைய நேரத்துல அவங்க அவங்களுடைய விருப்பத்தை தான் இன்னைக்கு நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வரமாட்டேங்குது, நம்ம குடும்பத்துல வரமாட்டேங்குது. நீதிமொழிகள் 25:28 சொல்லுகிறது, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பட்டணங்களை போல இருக்கிறான். அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவங்களால கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. எனக்கு வேணும்னா வேணும், அவ்வளவுதான். இது என்னுடையதுன்னா என்னுடையதுதான். இதனால தேவன் மகிமைப்படுவாரா, ஆண்டவருக்கு விருப்பம், அதெல்லாம் இங்க விஷயம் கிடையாதுங்க. எனக்கு வேணும். ஆண்டவர் சொல்றாரு, அதுதான் பாவம். இப்படிதான் பாவம் உள்ள வருது. மூன்றாவது, எப்ப பாவம் உள்ள வருதுன்னா, ஏற்ற சமயத்தை காத்துக்கிட்டு இருந்து உள்ள வரும். மார்க் 14வது அதிகாரம் 11வது வசனம். நேரம் குறைவா இருக்கிறதுனால நான் வேக வேகமா நான் போறேன் உங்களுக்கு. மார்க் 14:11 வாசிங்களேன். அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு தகுந்த சமயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். தகுந்த சமயம். யாரு? யூதாஸ். இந்த யூதாஸ் என்ன பண்றானா, தகுந்த நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறானா. அதுக்கப்புறம் நீங்க மத்தேயுல லூக்காவிலையும் யோவான்லையும் பாத்தீங்கன்னா பைபிள் சொல்லுது, அவன் அந்த நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பிசாசு அவனுக்குள் நுழைந்தான் அப்படின்னு இருக்கும். புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? பிசாசு அவனுக்குள்ள புகுந்தான். யோவான் 13:27 போட்டுருக்குது, பிசாசு அவனுக்குள்ள புகுந்தான். இருக்கிற வரைக்கும் எதுவுமே தெரியாது, அப்படியே இருப்போம். அந்த சமயம் வரும்போது அப்படிதான் பிசாசு உள்ள வர்றான். அல்லேலூயா. பாவம் ஒரு நபருக்குள் எப்படி வருகிறது? தேவையின் அடிப்படையில் வருகிறது. உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது, அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு தேவன் ஒரு வழியை வச்சிருக்கிறாரு. அந்த வழி ஆசீர்வாதமான வழி. ஆசீர்வாதமான வழின்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதனால என் குடும்பம் சமாதானத்துல கேடு வராது, என் பிள்ளைகள் குடும்பத்துல சமாதானம் கேடு வராது. சமாதானம் கேடு உண்டாக்குகிற எல்லாமே பிசாசினால் உண்டாகுகிறது. அதுதான். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எஸ், நான் அந்த பாவத்திலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். இரண்டாவது, வரம்புக்கு மீறின ஆசை. அவனவன் தன் தன் இச்சைகளினாலே
தன்னுடைய விருப்பம். ஆண்டவருக்கு சித்தமாலாம், ஆண்டவருக்கு சித்தமா இருக்கட்டும், இல்லாம போகட்டும், எனக்கு இப்ப இது நடக்கணும் அப்படின்னு ஒரு மனுஷன் நிக்கிறான்னா பாவம் உள்ள வருதுன்னு அர்த்தம். எனக்கு இப்ப நடக்கணும், எனக்கு இப்ப நடக்கணும், எனக்கு ஆண்டவரே இது உமக்கு சித்தமா, எனக்கு இப்ப நடந்தே ஆகணும், எனக்கு இப்ப செஞ்சே ஆகணும். மூன்றாவது, ஏற்ற சமயம் கிடைக்கும் பொழுது, பிசாசுக்கு ஏற்ற சமயம் கிடைக்கும் போது உள்ள வந்துருவான். அதனாலதான் பைபிள் சொல்றது, அவன் யார விழுங்கலாம் அப்படின்னு சொல்லி எப்படி என்ன பண்றானா, வகை எல்லாரும் சொல்லுங்க, என்ன பண்றான்? பக்கத்துல உள்ள சொல்லுங்க, வகை தேடுறான், தேடிட்டான். கவனமா இருங்க, தேடிக்கிட்டு இருக்கிறான். யார கடிக்கலாம் அப்படிலாம் கிடையாது, யார இழுக்கலாம் அப்படின்னு கிடையாது, யார முழுங்கலான்னு. முழுங்கியாச்சுன்னா அதுக்கப்புறம் செரிமானம் தான், வெளியில வர்றதுக்கு வேற வழியே இல்ல, உசுரே இருக்கு அதுக்கப்புறம். முழுங்கியாச்சுன்னா அவ்வளவுதான். ஆமா, நேத்துக்கு ஒரு பறவையை பார்க்கிறேன், ஒரு பாம்பை முழுங்குது. அப்படியே அந்த பாம்பு உசுரோட தான் இருக்குது, அப்படியே வால்ல இருந்து முழுங்குது. அப்படி போட்டு உள்ள போ, நான் நினைச்சேன் எப்படி இந்த பாம்பு உள்ள போய் கொத்திராதா எப்படின்னு. உள்ள முழுங்கின உடனே அது உள்ள இருக்கிற அந்த சுரப்பிகள்லாம் என்ன பண்ணுமா, அது மேல பாய்ச்சி அப்படியே டக்கு 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 டக்குன்னு பிச்சிருமா, செரிமானம் பண்ணி விட்டுருமா. பிசாசுனுடைய தந்திரம் அப்படிதான். அவன் யார விழுங்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கிறான். அங்க உள்ள போயிட்டுலாம் குத்திக்கிட்டுலாம் வெளில வந்துருவேன் அப்படிலாம் வேலைக்கே ஆகாது. நான்லாம் பாருங்க, நான் அப்படியே கத்திய உள்ள எடுத்துட்டு போய் கிழிச்சிட்டு வெளில வந்துடும். எங்க வர்றது வெளியில? உள்ள போயாச்சுன்னா சில பேர் என்ன தெரியுமா, நான் அந்த வழியில போய் அவங்களையும் சேர்த்து அழைச்சிட்டு வந்துருவேன் அப்படிம்பாங்க. சேர்த்து அழைச்சிட்டு வந்துடுறாங்களா? முழுங்கியாச்சுன்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படி சேர்த்து அழைச்சிட்டு வர்றதுக்கு 40 வருஷம் ஆயிடும். 40 வருஷம் தண்ணி மேலையும் வெந்நீர் மேலையும் நடக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சுதானே சொல்றது? யாரு ஒரு ஆள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில, ஏன்னா அந்த 40 வருஷம் கடும் உபத்திரவ காலம். கீழ்ப்படியாத இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை வருஷம் வனாந்தரத்தில் அலைஞ்சாங்க? அது ஏங்க நாம சொல்லிக்கிட்டு, கீழ்ப்படியலைன்னா உபத்திரவ காலம் நடந்துதான் அவன், வேற வழியே இல்ல. புது சந்ததி வர்ற வரைக்கும், அதுக்கப்புறம் தான் கானானுக்குள்ள போக முடியும். ஏன் இந்த உபத்திரம் புரியுதா? ஏதோ ஒரு இடத்துல நம்ம சிக்கிட்டோம், உள்ள முழுங்கிட்டான். நம்மள முழுங்குறதுனால உபத்திரம். ஆண்டவருக்கு, ஆண்டவரே இந்த உபத்திரவத்தை சீக்கிரத்துல என்ன விட்டு உண்மையா நான் மனம் திரும்புறேன், என்ன மன்னிங்கன்னு கேட்டோம்னா கானானுக்குள்ள போயிடலாம். ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம், கானானுக்குள்ள போயிடலாம். ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் நம்மள அழகான ஒரு இடத்துக்கு கொண்டு போக விரும்புறாரு. அதனால பிசாசு உள்ள வர்றதுக்கு இடம் கொடுக்க கூடாது. பைபிள் சொல்லுது, பாவம் ஆரம்பிக்கும் போது தேன் போல இருக்கும், முடிவுல எட்டியை போல கசப்பு. உள்ள போனதுக்கு அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். ஏன்டா அப்படி பண்ணோம்? கவனமா இருக்கணும். ஒரு இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அப்போ ஒரு பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது எப்படி வருது அப்படின்னா, தேவை, உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குதான்னு பார்த்து உள்ள வந்துருவான். அப்ப ஏசப்பா கிட்டயே அப்படிதான் போறான். நான் எதுக்கு நான் அதை சொல்றேன்னா, இப்ப இதை யார்கிட்ட போயிட்டு இந்த வேலையை பார்க்கறான் தெரியுமா? வானத்தையும் பூமியையும் படைத்த வார்த்தையான கடவுள் இயேசு கிறிஸ்து. அவருக்கு பசி உண்டாகும் பொழுது என்ன பண்றான்? சாத்தான் உள்ள போறான், சோதனைக்காரன் உள்ள போறானா. இது எவ்வளவு பெரிய மேட்ரு. அவர் சொல்றாரு, அவர் சிலுவையில் அடிச்சு அவரை சிலுவையில் அடிக்கிறதுக்கு முன்னாடி சாட்டையால் அடிச்சு தெருவுல கொண்டு போகும்போது எல்லா ஜனங்களும் அவரை பார்த்து அழுகுறாங்க. என்ன அழுகுறாங்க? ஆண்டவரே அழுகுறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து பின்னாடி திரும்பி சொல்றாரு, நீங்க எனக்காக என்ன பண்ணாதீங்க. இங்க இருக்கிறவங்க ஒரு அல்லையிலே சொல்லுங்க, நீங்க எனக்காக என்ன பண்ணாதீங்க, அழாதீங்க. வேற யாருக்காக ஆண்டவர் அழுகுறது? உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் நீங்க அழுங்க. எதுக்காகன்னு கேட்டா அவர் சொல்றாரு, பட்ட மரத்துக்கே இவ்வளவு பாடு அப்படின்னா பச்சை மரத்துக்கு எவ்வளவு பாடு இருக்கும் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. என்னையே இவ்வளவு சித்திரவதைப்படுத்துவாங்கன்னா நீ உனக்கு எவ்வளவு பிரச்சனை வரும்? என்னையே பிசாசு எனக்கு பசி உண்டாகும் போது சோதனைக்காரன் என்கிட்ட வருவான் அப்படின்னா உங்ககிட்ட எந்த அளவுக்கு பிசாசு வருவான்? எவ்வளவு உன்னை வீழ்த்த பார்ப்பான். உலகத்தின் அதிபதியா இருக்கிற, இந்த உலகத்தின் ரட்சகரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவையே அவ்வளவு பண்ணுவான் அப்படின்னா நமக்கு பாடுகள் இந்த உலகத்துல உண்டு. ஆனால் அவர் சொல்றாரு, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தான் நமக்கு மிக மிகப்பெரிய முன் உதாரணமா இருக்கிறார்.
ஒரு நபருக்குள்ள பாவம் தேவையின் அடிப்படையில வருது, ஆசையின் அடிப்படையில வருது, சமயத்தின் அடிப்படையில வருது, சமயத்தை பார்த்து வருது. இந்த 3 காரியத்துக்கு நம்ம தப்பிச்சுக்கிறணும். ஒருவேளை உங்கள்கிட்ட உங்க ஏற்ற சமயத்துல பிசாசு மெதுவா உள்ள வர்றான் அப்படின்னா, நோ, ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு இங்கே இடம் இல்லை. சொல்லுங்க, பிசாசே நீ தோற்று போனவன், பிசாசே நீ தோற்று போனவன், உனக்கு என்கிட்ட வர்றதுக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, பாவத்துல விழுந்த தேவ மனிதர்களுடைய நிலை என்னவானது? நிறைய வசனங்கள் இருக்குது. நான் ஜஸ்ட் அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். ஆதாம் ஏவாள் முதல்ல அவர்கள் பாவத்துல விழும் பொழுது தேவன் வைத்த ஸ்தானத்தை இழந்து போனார்கள். ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளும் தன்னுடைய பார்வைக்கு முதல் குழந்தைகள். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த முதல் குழந்தைகள் பாவம் செய்யும் பொழுது எவ்வளவு ஆசையா அவங்கள உண்டாக்கி இருப்பாரு. இன்னைக்கு உங்களை என்னை ஆண்டவர் இந்த உலகத்துல நீங்க குழந்தையா பிறக்கும் பொழுது ரொம்ப ஆசையோட உண்டாக்கி இருப்பாரு. ஒரு பெரிய திட்டத்தோட உண்டாக்கி இருப்பார். ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவனுடைய நிலை, தேவன் வைத்த ஸ்தானம், ஆண்டவர் கொடுத்த இடம், இதை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டார்கள். பாவம் உங்களுடைய நிலையில் இருந்து உங்களை என்ன பண்ணுது? துரத்தி விடுகிறது, விலக்கி விடுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, பாவம் உங்களை உங்க ஸ்தானத்தை விட்டு கீழே இறக்கும் அப்படின்னா பரிசுத்தம் உங்களை மறுபடியும் அதே ஸ்தானத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். இனி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு ஆண்டவரே நான் மறுபடியும் அதே ஸ்தானத்துக்கு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை குயவன் கையில இருக்கிற அந்த பாத்திரத்தை அவர் உண்டாக்கும் போதே நாங்க பேசிட்டு வந்தோம், அவர் கையில இருக்கும் போதே கெட்டு போயிடுச்சான். அதுதான் மிகப்பெரிய கொடுமையான விஷயம். என்னன்னா, பாத்திரம் அவர் கையில இருக்கும் போதே கெட்டு போறது. அந்த பாத்திரத்தை எவ்வளவு அழகா வணைஞ்சிருப்பாரு. பைபிள் சொல்லுது, அந்த குயவன் கையில இருக்கிற அந்த பாத்திரம் அவர் கையில் இருக்கும் போதே கெட்டு போய்விட்டது. ஆனாலும், அதுதான் முக்கியமான வார்த்தை. இந்த ஆனாலும்ங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் தெரியுமா? அதை தேவன் அந்த குயவன் வேறே பாண்டமாக வணைந்திருக்கிறார். அல்லேலூயா. பாவம் உங்களை கெட்டு போக வைக்கும் அப்படின்னா பரிசுத்தம் உங்களை மறுபடியும் வேறே பாண்டமாக உங்களை அலங்கரிப்பதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். உங்களை தேவன் மறுபடியும் அதே ஸ்தானத்துல கொண்டு வந்து நிறுத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆதாமும் ஏவாளையும் பாவம் துரத்தி விட்டது, கீழ்ப்படியாமை துரத்தி விட்டது. இரண்டாவது, காயின் தன்னுடைய சகோதரனை கொலை செய்து விட்டார். அது என்ன தெரியுமா பண்ணுச்சு? பைபிள் சொல்லுது, அவன் நிலையற்று திரிகிறவனாய் மாறிவிட்டான். பாவம் செய்தவருடைய நிலை தெரியாமல் தெரிய வைத்துவிடும். இந்த பாவம் செய்யறவங்களுக்கு குறித்து பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது. எப்படி தெரியுமா இருக்குது இந்த வசனம்? சில வேளை அவள் வீட்டில் இருப்பாள், சில வேளை அவள் வீதிகளில் இருப்பாள், சில வேளை அவள் ரோட்டு ஓரங்களில் அமர்ந்திருப்பாள். இந்த நிலை எப்படி இருக்கு பாத்தீங்களா? பாவம் ஒரு இடத்துல ஒரு ஆளை இருக்கு. நீங்க இந்த தப்பு பண்ற ஆளை பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் உட்கார்ந்து இருக்கும், எங்க பார்த்தாலும் அலைஞ்சுக்கிட்டு கிடக்கும். ஒரு நிலையா இருக்காது. பைபிள் சொல்லுது, காயினை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் செய்த பாவம் அவனை நிலையற்றவனாய் மாற்றிவிட்டது, நிலையற்று தெரிகிறவனாய் மாறிவிட்டது. உங்களை கர்த்தர் ஒரு நிலையில நிறுத்த போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பாவம் ஒரு மனுஷனை நிலையற்று திரிய வைக்கும் என்றால் பரிசுத்தம் உங்களை நிலைநிறுத்தும், உங்கள் குடும்பத்தை நிலைநிறுத்தும், உங்கள் பிள்ளைகளை நிலைநிறுத்தும். இன்றைக்கு தேவன் அதையெல்லாம் மாற்ற போகிறார். உங்கள் அலைச்சல்களை எல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். நீங்கள் அலைந்து போக மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அலைந்து திரியாதபடி கர்த்தர் உங்களை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். மூன்றாவது, லோத்து குடும்பத்தை இழந்து போனான். ஆபிரகாமோடு கூட பயணித்தவன் தன் கண்ணுக்கு தெரிந்த ஒரு இடத்துக்கு போறான். தேவன் சொல்லி எல்லாம் போகல, கண்ணுக்கு தெரிஞ்சதை தேர்ந்தெடுக்கிறான். அங்க போயிட்டு தன்னுடைய மதிப்பை இழந்தான், பணத்தை இழந்தான், குடும்பத்தை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், சொந்த பந்தங்களை இழந்தான், தன்னுடைய சமாதானத்தை இழந்தான், மனைவியை இழந்தான். குடும்பம், பாவம் குடும்பத்தை இழக்க வைக்கிறது. ரொம்ப முக்கியமானது. இந்த லோத்து போல நம்ம இருக்கக்கூடாது. பைபிள்ல ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு, லோத்துவை போல இருந்துடக்கூடாது, லோத்துவின் மனைவியை போல இருந்துடக்கூடாது.
பின்னிட்டு பார்த்து திரும்பி போனான். காமெடியா ஒருத்தர் சொன்னாரு, லோத்து மனைவியை கூட பின்னாடி திரும்பி பார்க்கலையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய ஆவிக்கு, அவங்களுடைய பரிசுத்தத்துக்கு அவங்க தான் உத்தரவாதி. அல்லேலூயா. மனைவி பின்னாடி வர்றா, பிள்ளைங்க வர்றா, யார் வர்றா அப்படிலாம் அவன் திரும்பி பார்த்தா அவனும் என்னதாங்க, உப்பு தூணுதான். புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? அப்படின்னா என்ன அர்த்தம்? பின்னாடி திரும்பி பார்க்காதன்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா போயிட்டே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதான். உனக்கு பின்னான வாழ்க்கை கிடையாது, உனக்கு பாவமுள்ள வாழ்க்கை கிடையாது, உனக்கு பரிசுத்தம் தான் வாழ்க்கைன்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா பின்னாடி யாரு வர்றாங்கன்னு திரும்பி பார்க்க கூடாது. வேணா கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு ஓடிடலாம், பின்னிட்டு அவங்கள மாதிரி திரும்பி பார்க்க கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் நானும் பின்னிட்டு திரும்புகிறவர்கள் அல்ல. கலப்பையின் மீது கை வைத்துட்டு ஒருவன் பின்னிட்டு திரும்புகிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அவன் எனக்கு பாத்திரன் கிடையாது. ஒரு கலப்பை மேல கை வச்சுட்டேன்னா உன் வேலை அடுத்து என்ன? நிலத்தை பயிரிட்டு உழுது அதுக்கப்புறம் விளை நிலையமா மாத்துறதுதான். ஆமேன்னு சொல்லுங்களேன். முடிக்கிறவர் கர்த்தர். ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை வான்னு சொன்னவர் கர்த்தர். ஆமேன்னு சொல்லுங்க. ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லி இன்னொரு சொல்றாரு, நான் உனக்கு முன்னாடி அங்க இருப்பேங்கிறாரு. அல்லேலூயா. நான் உனக்கு அங்க முன்னாடி அங்க இருப்பேன். அப்படி என்ன அர்த்தம்? நான் உன்னை போன்னு சொல்லிட்டாலே உனக்கு முன்னாடி நான் போயிட்டு இருக்கேன் தானே அர்த்தம். பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது. லோத்து, சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கைய, வாலிபத்தை, பலன, கடவுள் கொடுத்த மகா பெரிய திட்டத்தை இழந்து போனான். மகா பெரிய திட்டம். தன் தேசத்தை காப்பாற்றக்கூடியவன் செக்கிழுத்து கொண்டிருக்கிறான். கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் கேலி கூத்தாய் நின்று கொண்டிருக்கிறான். தன்னுடைய தேசத்தை, தன்னுடைய ஜனங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புள்ள ஒரு மனுஷன் பாவத்தினால தன் வாழ்க்கையை இழந்து, தன் குடும்பத்தை இழந்து, தேவன் கொடுத்த பலத்தை இழந்து. யோசிச்சு பாருங்க. பலன் போயிரும். பாவம் பலனை இழக்க வைக்கும். சவுல் ராஜ்யத்தை இழந்தான். சவுல் என்னத்தை இழந்தான்? ராஜ்யம். ஆண்டவர் கழுதைக்கு பின்னாடி போனவனை கொண்டு வந்து சிம்மாசனத்துல உட்கார வச்சாரு. கழுதைக்கு பின்னாடி போனவன் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருந்தவன விழுந்து போயிட்டான். எவ்வளவு பெரிய பொறுப்பு தெரியுங்களா? இன்னைக்கு நிறைய நேரத்துல உங்களை கர்த்தர் வலுக்கட்டாயமா கொண்டு வந்து, சவுலுக்கு விருப்பம் இல்லை, சவுல் அதை பத்தி யோசிக்கல, சவுல் அதை பத்தி சிந்திக்கல. ஆனாலும் தேவனுடைய எண்ணம் என்னன்னா, கழுதைக்கு போயிட்டு இருக்கிறவனை கொண்டு வந்துதான் சிங்காசனத்துல உட்கார வைக்கணும்னு சொல்லி உட்கார வச்சாரு. அவன் தன்னுடைய சிங்காசனத்தை இழந்து போனான், ராஜ்யத்தை இழந்து போனான். தான் ஒரு ராஜா என்கிறதை யோசிச்சு பாருங்க. அவன் அவன் அவ்வளவு தாழ்மையுள்ளவன். அவன் ராஜாவா இருக்கும்போது ஆண்டவர் சமூகத்திலே விழுந்து கிடந்தவன். அவன் 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 வந்து ஏறிட்டு பாக்குறதுக்கு பயந்தானா. பிரச்சனை எங்க ஆரம்பிச்சு தெரியுமா? அவ்வளவு பொறுமையா இருந்த ஆளு சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 பாடின உடனே இவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? என்ன அப்படி முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டான். பெருமை. அன்னைக்கு இருந்த தாழ்மை சவுலுக்குள்ள இப்ப என்ன பிரச்சனை ஆச்சு? ஓகே, என்ன கழுதைக்கு பின்னாடி போன என்ன கர்த்தர் ராஜாவாக்குனாரு, தாவீதுக்கு தேவன் அந்த ராஜ்யத்தை கொடுப்பாருன்னா சந்தோஷம், நான் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் என் கூட இருப்பாருன்னு சொல்லியிருந்தான். அப்படின்னா நிச்சயமா சவுல் கடைசி வரைக்கும் ஆளுக செஞ்சிருப்பாரு. அல்லேலூயா. பாவம் ஒரு மனுஷனுடைய நிலையை மாற்றி விட்டது. சாலமோன், யூதாஸ், லோத்தோட மனைவி, இன்னும் நிறைய பேர். பாவம் ஒரு நாளும் ஒரு மனுஷனுக்கு உயிர் உண்டாக்காது, நன்மையை கொடுக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வாழ்க்கையை அழித்து கொண்டு வந்துரும், அழிச்சிரும் கொஞ்சம் கொஞ்சமா. இந்த பாவம் வந்து உங்களை, நம்முடைய எலும்பை உருக்கும், நம்ம வாழ்க்கையை சிதைச்சிரும். இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நான் பாவத்துலதான் இருக்கிறேங்கிறதே தெரியாது, நான் தப்புதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்கிறதும் தெரியாது. அதுதான் பாவத்தினுடைய மிகப்பெரிய தந்திரம். தந்திரம் இது உள்ள போக 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 என்ன ஆயிரும்? ஒரு நாள் திடீர்னு ஒரு அட்டாக் வரும், டோட்டல் க்ளோஸ். பாவம் அப்படிதான், திடீர்னு அப்படி வீரியமா எந்திரிக்கும். 2 காரியம் பேசியிருக்கிறேன். ஒன்று, பாவம் ஒரு நபருக்குள் எப்படி வருகிறது? தேவையின் அடிப்படையில், வரம்புக்கு மீறி ஆசையின் அடிப்படையில், சமயத்தின் அடிப்படையில். பாவம் செய்தவனுடைய நிலை, ராஜ்யத்தை இழந்தார்கள், பலனை இழந்தார்கள், குடும்பத்தை இழந்தார்கள், நிலையற்று அலைந்தார்கள், தேவன் வைத்த ஸ்தானத்தை இழந்தார்கள். 3வது,
பாவத்தினுடைய முடிவு என்ன? வசனம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பாவத்தினுடைய முடிவு ஒன்று, அடிமையாக்குவது. கலாத்தியர் நேற்று தினத்துல தியானிச்சோம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனத்துல, ஆகையால் நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாகாதிருங்கள் அப்படிங்கிறார். பாவம் ஒரு மனுஷனை அடிமைப்படுத்துகிறது. இரண்டாவது, பாவம் ஒரு மனுஷனுடைய சமாதானத்தை இழக்க வைக்கிறது. ஏசாயா 57:21 சொல்லுகிறது, சமாதானத்தை இழக்க வைக்கிறது. யூதாசுக்குள்ள இயேசுவை காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அவனுக்குள்ள சமாதானமே போச்சு. ஐயோ, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன். இந்த பாவம் என்ன பண்ணுது? நல்லா கவனிங்க. பிசாசோட வேலை உங்க மூலமா பாவம் செய்ய வைக்கிறது மட்டும் கிடையாது, பாவம் செய்கிற உங்களையும் அழிக்கிறது தான் அவனுடைய வேலை. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீ நினைக்கிறீங்க இதுதானே சொல்றோம், இவங்கள தானே சொல்றோம். இல்ல, உங்களையும் அது விடாது, உங்க கூட சார்ந்தவங்களையும் அது விடாது. அதுதான் பிசாசனுடைய மிகப்பெரிய தந்திரம். யூதாஸ் காரியத்து மூலமா பிசாசு என்ன பண்றான்? இயேசுவையும் காட்டி கொடுக்க வச்சுட்டு இவனையும் தூக்குமாடி சாவ வச்சுட்டான். சமாதானத்தை கெடுத்துரும். சமாதானமே இருக்காது வாழ்க்கையில. தேவன்கிட்ட இருந்து பிரிவை உண்டாக்கிறோம். ஏசாயா 59:2. கடைசியா ரோமர் 6:23 சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் 6:23 சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். பைபிள் பாருங்களேன், பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நீதியா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை வீணடிக்கிறது. பைபிள் எவ்வளவு தெளிவா சொல்லுது, பாவம் மரணத்தை கொண்டு வருதான். பாவம் மரணத்தையே கொண்டு வருதான். ஆவியிலையும் மரணம் வருது, சரீரத்திலையும் மரணம் வருது. 2 விதமான மரணம். என்னது? நம்ம பாவம் செஞ்ச உடனே ஆத்மா என்ன வேணுது? மரணம் அடைஞ்சிருது. 2வது, ஆத்மா நேரம் எங்க கொண்டு போய் விடுது? நரகத்துல கொண்டு போய் விடுது. இப்ப பாவத்தின் முடிவு என்ன? மரணம். அல்லேலூயா. 4வது காரியம், இந்த பாவத்திலிருந்து எப்படி மீண்டு வர்றது? இதை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 யோவான் 1:9-10 சொல்லுகிறது, பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விட வேண்டும். விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் நீங்க தொடரக்கூடிய வழி உங்களுக்கு வராது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த பாவத்தை அறிக்கை செய்யணும். ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே, நான் செய்த பாவத்தை எனக்கு மன்னிங்க. என் வாயினால, என் கண்ணுனால, என் கைகள்னால, என் சரீரத்தினால, என் சிந்தையினால நான் எதையாவது உமக்கு விரோதமாய் செய்திருப்பேனானால் என்னை தயவாய் மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும். அல்லேலூயா சொல்லுங்க. என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை உம்முடைய இரத்தத்தினால் கழுவும், என்னை சுத்திகரியும், என்னை உம்முடைய இரத்தத்தினால் சுத்திகரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது, இந்த பாவத்திலிருந்து எப்படி வெளியில வர முடியும்? ரோமர் 12:1 சொல்லுகிறது, உங்களை தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது, 1 அறிக்கை பண்ணி விடணும். அறிக்கை பண்ணி விட்டதோட விட்டுறக்கூடாது. 2வது, ஆண்டவரே, நான் அறிக்கை செஞ்சுட்டேன், விட்டுட்டேன், இனி நான் அல்ல, எனக்குள் நீங்க பிழைச்சிருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனி நீங்க எனக்குள்ள வாங்க, என்ன உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க எனக்குள்ள வாங்க, என்ன ஒப்பு கொடுக்கிறேன். அழகா சொல்லுது ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, உங்களை சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப முக்கியமானது. 1 அறிக்கை செய்யணும். 2வது என்ன பண்ணணும்? தேவன்ட்ட உங்களை ஒப்பு கொடுக்கணும். உங்களை ஒப்பு கொடுத்துட்டு 3வது மத்தேயு 26:41 சொல்லுகிறது, அதற்காக ஜெபம் பண்ணணும். தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இதிலிருந்து என்னை வெளியில கொண்டு வாங்க, நான் இதுல சரியா இருக்கணும், நான் இன்னும் உமக்காக பரிசுத்தமா வாழணும், நான் இன்னும் உமக்காக வைராக்கியமா வாழணும். ஒருவேளை நான் செய்த பாவத்தின் விளைவு என் குடும்பத்துல மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குமானால், இனி இந்த பிரச்சனைகளிலிருந்து என்னை விடுதலையாக்கும், என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும், என்னை இன்னும் சுகமாக்கும். ஆண்டவரே, நான் உமக்காக வாழுவேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஆண்டவர் சமூகத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது
ஆமென். ஹalleluya. ஆண்டவருடைய ஆளுகை நம்ம மேல வரும். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையின் பிரசன்னம் நம்ம மேல வரும். ஆமென். ஹalleluya. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா?